ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 8 ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளை கவனி. தொல்லியற்களம் மற்றும் அதன் மாவட்டம். இந்த சைடு தொல்லியற்களம் கொடுத்துருக்காங்க, அதோட மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கீழடி, கொற்பனைக்கோட்டை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ஈரோடு. இந்த மேலே கொடுத்துருக்க 4 இணையில எத்தனை இணைகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கீழடி சிவகங்கை சரி, கொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை சரி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் தான் சரி, கொடுமணல் ஈரோடு மாவட்டம். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 4 இணைகளுமே சரிதான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது? சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், பொருணை நாகரிகம், கீழடி நாகரிகம். தமிழ் பண்பாட்டின் தொட்டில் என அழைக்கப்படும் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பொருணை நாகரிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் மற்ற ஆசிரியர்களுக்கு இணையான அங்கீகாரம் ஊதியம் வழங்கப்படவில்லை என்றது 1940 போராட்டத்தை தொடங்கியவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் எஸ் தர்மாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, நீலாம்பிகை அம்மையார். தமிழ் ஆசிரியர்களுக்காக போராட்டம் நடத்தியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி டாக்டர் எஸ் தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தே தானும் புதுவது புனைந்தாய்ப்பின் மேற்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், பெரும்பானாற்றுப்படை, நன்னூல், யாப்பெருங்கலங்காரிகை. விருந்தே தானும் புதுவது புனைந்தாய்ப்பின் மேற்றே. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முசிறி துறைமுகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இது சோழமண்ட கடற்கரையில் மிகவும் பரபரப்பான துறைமுகமாக இருக்கலாம். இது இந்தியாவின் முதல் பேரங்காடியாக ரோமானிய எழுத்தாளர் பிளினியால் கருதப்படுகிறது. முசிறி துறைமுகம் தொடர்பான 2 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1 மட்டும் 2 மட்டும் 1 மற்றும் 2 மேற்கண்டது. முசிறி துறைமுகம் சோழ மண்டல கடற்கரை இருக்காது, சேர மண்டல கடற்கரை. அப்ப 1வது தவறு. இது முதல் பேரங்காடியாக ரோமானிய எழுத்தாளர் பிளினியா கருதப்படுகிறது. இது சரி. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்செங்கோடு அருகே காந்தி ஆசிரமத்தை தொடங்கியவர் யார்? சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி, பக்தவச்சலம், சத்தியமூர்த்தி. திருச்செங்கோட்ல காந்தி ஆசிரமத்தை தொடங்கியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ராஜாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிகாரத்தை காட்டி மக்களிடம் பொருளை கேட்கும் மன்னன் எதற்கு சமமானவன் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பால்படுத்தும் நஞ்சை போன்றவன், கொள்ளையடிக்கும் கல்வனை போன்றவன், இரக்கமில்லாத மிருகத்தை போன்றவன், பித்தனை போன்றவன். அதிகாரத்தை காட்டி மக்களிடம் பொருளை கேட்கும். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கொள்ளையடிக்கும் கல்வனை போன்றவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வரிசை 1 வரிசை 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க, அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சூடிய பூ சூடர்க்க, காலாபாணி, சூல், ஒரு சிறு இசை, மு ராஜேந்திரன், சோ தர்மன், வண்ணதாசன், நாஞ்சில் நாடன். ஆன்சர் என்னன்னா சூரிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன், காலாபாணி மு ராஜேந்திரன், சூல் சோ தர்மன், ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஸோ ஆன்சர் என்னன்னா 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் சோசியலிச மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ புனே, ஆப்ஷன் பி கல்கத்தா, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி கான்பூர். முதல் சோசியலிச மாநாடு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கான்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் நபர்களில் எமது காங்கிரஸ் யாத்திரை என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பாலகங்காதர் தேசிகர், ஆப்ஷன் பி மோதிலால் நேரு, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி வ.உ. சிதம்பரனார். எமது காங்கிரஸ் யாத்திரை. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மனம் தெளிந்து செய்ய துணிந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சென்னா போதர் கூறுகிறார். சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் வீரத்தோடும் துணிவோடும் அஞ்சாமலும் செல்வத்தோடும் கருணையோடும் வள்ளல் தன்மையோடும். மனம் தெளிந்து செய்ய துணிந்த செயலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என சென்னா போதர் கூறுகிறார். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங்கடிந்து செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அகநானூறு பாடல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அகநானூறு பாடல் வரி உணர்த்தும் செய்தி. இல்லற செய்தி, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, சான்றோர் சிறப்பு, விருந்தோம்பல் பண்பு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, ஏற்றுமதி இறக்குமதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளது சிதைப்போர் உலர் எனப்படார் என்று செல்வந்தருக்கு வரையறை வகுத்த சங்க நூல் இலக்கிய நூல் இது. முல்லைப்பாட்டு, அகநானூறு, குறுந்தொகை, பரிபாடல். உள்ளது சிதைப்போர் உலர் எனப்படார். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி, குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்களாக வள்ளுவர் கூறுவன யாவை? செயலை செய்ய தேவையான கருவி, ஏற்ற காலம், செய்யும் முறை, செய்யும் செயல், வள்ளல் தன்மை. இந்த 5ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 மற்றும் 4, 2, 3, 4 மற்றும் 5, 2, 3 மற்றும் 5 மேற்கண்டனை. அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்கள். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 மட்டும் 3, 4 மட்டும். இதை வந்து எந்த குறள் சொல்லியிருக்காருன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. செயலை செய்ய தேவையான கருவி, காலம், செய்முறை, செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எவரை வெல்வது கடினம் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சொல்வதில் வல்லவன், சோர்வில்லாதவன், பகைக்கு அஞ்சாதவன். எவரை வெல்வது கடினம்? ஆன்சர் வந்து என்னன்னா, மேற்கண்ட அனைத்தும். சொலல் வல்லவன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. சொல்வதில் வல்லவனையும் சோர்வில்லாதவனையும் பகைக்கு அஞ்சாதவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த பத்திரிகைகளில் சுப்பிரமணிய சிவா ஆசிரியராக பணியாற்றினார்? ஞானபானு, பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசாந்திரி. எந்தெந்த பத்திரிகையில சுப்பிரமணிய சிவா ஆசிரியராக பணியாற்றி? ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று பெரியார் பற்றி பாடியவர் யார்? பாரதியார், பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், பாரதிதாசன். மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று பாடியவர். ஆன்சர் வந்து என்னன்னா, ஆப்ஷன் டி, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரியார், காமராஜர், முத்தையா, தியாகராஜ செட்டியார். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையின் தந்தை. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி, முத்தையா. முத்தையா முதலியார்ன்றவர் பெரியாருக்கு முன்னாடியே வகுப்பு வாரி இடஒதுக்கீடு முறையை அவரோட கட்சியில அறிமுகப்படுத்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பரதன், ஒற்றன், நக்கீரன், வீனஸ், வீரன் போன்ற பல்வேறு புனைப்பெயர்களில் கட்டுரை, கதைகள், விமர்சனங்கள் மற்றும் நாடகங்களை எழுதியவர் யார்? கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, கண்ணதாசன், பெரியார். பரதன், ஒற்றன், நக்கீரன், வீனஸ், வீரன். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா எந்த ஆண்டு நிறுவினார்?
செப்டம்பர் 17 1949, செப்டம்பர் 18 1949, ஆகஸ்ட் 17 1950, ஜூலை 10 1980. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 17 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூக் நாயக் என்னும் பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஈவே ராமசாமி, B.R. அம்பேத்கர், பாலகங்காதர திலகர், காந்தி. மூக் நாயக். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு இந்தியா பாட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நேரு, அன்னி பெசன்ட், சுபாஷ் சந்திர போஸ், பாலகங்காதர திலகர். ஹவு இந்தியா பாட் ஃப்ரீடம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவர்களில் அறிவிப்புரம் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீ நாராயணகுரு, வைகுண்ட சுவாமிகள், ஐயன் காளி, ஜோதிபா பூலே. அறிவிப்புரம் இயக்கத்தை நிறுவியவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரீ நாராயணகுரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்ற போற்றப்படுபவர் யார்? கந்துக்கூரி வீரசலிங்கம், பெரியார், வைகுண்ட சுவாமிகள், ஸ்ரீ நாராயண சுவாமிகள். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கந்துக்கூரி வீரசலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருக்கு கேடு இல்லாத சிறந்த செல்வமாக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? புகழ், வாய்மை, நல்வழி நடத்தல், கல்வி. ஒருவருக்கு கேடு இல்லாத சிறந்த செல்வம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி கல்வி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்ன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.